ஹாய்ங்க. ஒரு ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் போல் எந்த வேலையுமே பண்ண தோணவே இல்லை. சில நாட்கள் வந்து நமக்கு எரிச்சலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேன், இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வீட்டு வேலையை யார் பாப்பா, கடைசியில் அப்படியே டைம் போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம 9-10 மணி ஆகிடும் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு தூங்க. ஒழுங்கு மரியாதையை போய் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு வழிப்பார் அப்படின்னு நானே எனக்குள்ளே பேசிட்டேன். ஏன்னா நம்மளே நம்மளை மாற்றிக்கிட்டா தாங்க உண்டு. மற்றவங்க வந்து யாரும் நீ இதை பண்ணு அதை பண்ணு நமக்கு எடுத்தெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்மளே யோசிச்சு பண்ண தான் உண்டு. அதனால் இந்த ஒரு வேளை பெண்டிங்லேயே இருந்துச்சு. இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருந்தேன். அதுவும் நல்லா காஞ்சு வந்துருந்துச்சு. 1 கப்பு உளுந்து, 1 கப்பு பச்சைப்பயிறு, 1 கப்பு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா இலை வறுப்பாக வறுத்துட்டு முருங்கைக்கீரையை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடும். இது கூட பெருங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நைட்டு டின்னருக்கு பசங்க வந்து பாஸ்தா தான் கேட்டிருந்தாங்க. சரி அதையே பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு முட்டை, காய்கறிகள், சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். குழந்த பிறந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தூக்கமே இருக்காது. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு பையன் ஆதவ் பிறந்த போதெல்லாம் அந்த பிறந்த 1 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் நைட்டு தூங்கவே கிடையாது. நைட்டு அந்த பையன் தூங்கவே விட மாட்டான். டே டைமில் தூங்கினா தான் உண்டு. அப்படியே மடியிலேயே தூக்கி வச்சுட்டே தான் இருக்கணும். பட் முகில் வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப தங்கமான பையனாக இருந்தான். நைட்டு வந்து நம்ம பால் கொடுத்தோம்னா குடிச்சிட்டு பாட்டுக்கு தூங்கிடுவான். தொந்தரவே பண்ண மாட்டான். ஸோ ஒரு குழந்த ஒரு மாதிரி இருக்கும், ஒரு குழந்த ஒரு மாதிரி இருக்கும். பட் வளர்ந்ததுக்கப்புறமா ஆதவ் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்ல, சேட்டை பண்ணுறதில்ல, அமைதி ஆகிட்டான் ஃபஸ்ட்டு பையன். ஆனால் 2வது பையன் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டான். குழந்தையில எவ்வளோ நல்ல பையலாக இருந்தானோ இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டான். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். குழந்த பிறந்த டைமில் உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி தூங்க விட்டாங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை கடந்து வர்றதுக்கு. பட் இன்னும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு.